World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். வணக்கம் ஐயா. பார்த்திங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை சந்திக்கிறாரு. நிறைய லட்சக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் நம்மளுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிறாரு. ஸோ சாருடைய லாஜிக்கே பார்த்திங்கன்னா ஜோதிட முறையில் பார்த்திங்கன்னா ஜாதகம், கர்மா, காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ அதை பற்றியான ஒரு விஷயங்களும் நிறையா கிடைக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள் இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்காக பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா, ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பலன்கள், பரிகாரங்கள் சொல்கிறதில் பார்த்தா நீங்கள் ஒரு வித்தியாசமாக இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யும், இதனுடைய தன்மைகள் என்னங்கய்யா? பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் என்ன பண்ணுறோன்னா, கிரகங்களை பார்த்து கிரகம் கெட்டு போயிருந்தால் பிரச்சனை வரும், கிரகம் வலிமை குறைஞ்சா அவங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது, கிரகம் நல்லா இருந்தால் ரொம்ப சூப்பரான லைஃப் அமையும் அப்படின்னு பல்வேறு விதமான பலன்கள் கொடுக்குறோம். ஆனால் இந்த பலன்கள் எப்படி ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படிங்கிறத யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அந்த பலன் நடக்கணுன்னா, நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெட்ட பலனாக இருந்தாலும் அந்த பலன் நடக்கணுன்னா ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் கர்மா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அது இந்த பிரபஞ்சம், கிரகங்கள் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அதோட கதிர்வீச்சுகளை அவங்க மேலே செலுத்தி அந்த பலனை நடப்பதற்கு என்ன பண்ணுதுன்னா கர்மா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை ஏற்படுத்துது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒருத்தங்க ஜாதகத்தில் திருமணத்துக்கான பிராப்தம் நல்லா இருக்குது, திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா, திருமணம் நடந்தவங்களுடைய கர்மா அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் தான் திருமணமே நடக்கும். இப்போ எல்லாமே கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்கவே இல்லைன்னா அந்த திருமணம் நடக்காது. அது எப்படி சார் அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னா, அது ஒரு இடத்துக்கு போகிறதுனால கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அதுக்கு பேர் பிளேஸ் கர்மா டிரான்ஸ்ஃபர்னு பேர். ஒரு குறிப்பிட்ட மக்களை சந்திக்கிறனால கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அதுக்கு பீப்புள் கர்மா டிரான்ஸ்ஃபர்னு பேர். ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டை பயன்படுத்துகிறனால கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இதுக்கு ஆப்ஜெக்ட் கர்மா டிரான்ஸ்ஃபர்னு பேர். மேஜராக இந்த 3 விஷயத்தின் மூலமாக தான் கர்மா டிரான்ஸ்ஃபரே நடக்கும். எப்படி இதை எடுத்துக்கலான்னா, ஒரு திருமணம் நடக்கக்கூடிய பிராப்தம் ஒரு ஜாதகத்துக்கு வந்துருச்சுன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுடைய திருமணத்துக்கு அடிக்கடி போவார். அப்போ திருமணத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, பீப்புள் கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அந்த திருமணத்துக்கு எங்கே போவாங்க, திருமண மண்டபத்துக்கு போவாங்க. அப்போ அங்கே பிளேஸ் கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, இவங்க வாங்கிட்டு போகிற கிஃப்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ ஆப்ஜெக்ட் கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இந்த மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே கர்மா டிரான்ஸ்ஃபர் தான் ஃபைனலாக அந்த நிகழ்வை பண்ண வைக்கிறதுன்னு சொல்லலாம். இது ஒரு பாசிட்டிவான ஈவெண்ட்டுக்கு சொன்னேன். அது மாதிரி ஒரு நெகட்டிவான ஈவெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குன்னா ஜாதகத்தில் அதுக்கான காலகட்டம் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆன நபர்களை போய் இவங்க சந்திப்பாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றது, இதனால் என்ன நடக்கும்னா இவங்களுக்கும் சீக்கிரமாக ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும். இப்படி பல விஷயங்களுக்கு, நன்மை தீமை 2 விஷயங்களுக்குமே கர்மா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் நம்ம பார்த்திங்கன்னா பாவ ரீதியாக, ஏன்னா எல்லாருக்கும் ஆக்சிடெண்ட்டுங்கிறது நடக்காது. சில பேருக்கு தொழிலில் பிரச்சனை வரும், சில பேருக்கு திருமணம் தடை. அப்போ இந்த பாவம் ரீதியாக தான் இது செயல்படுன்னு சொல்கிறீங்க. இந்த பாவ ரீதியாக இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அப்போது எந்த மாதிரி நம்ம தற்காப்பு நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறதுங்கய்யா? பொதுவாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டங்கிறது நம்ம என்ன பண்ண பிராப்தத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிறோங்கிறத தெளிவாக சொல்லும். தசாபுக்திங்கிறது அந்த பிராப்தம் எப்போது நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லும். இப்படி இருக்கிற பட்சத்தில் சில பாவங்கள் இயங்கும்போது ஒவ்வொரு பாவத்துலேயும் நிறைய காரகத்துவங்கள் இருக்கும். இப்போ 12ஆம் பாவம் இயங்குச்சுன்னா 12ஆம் பாவத்தில் தான் வெளிநாடு இருக்குது, மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுக்கிற விஷயம் இருக்குது, அதே மாதிரி சிறைச்சாலை போகிற விஷயமும் அதில் தான் இருக்குது. நம்மள்கிட்டருந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை இழக்கிறது, சொத்தை இழக்கிறது, அந்த மாதிரி ஒரு இழப்புகளும் இருக்குது. அப்போ இது 12ஆம் பாவத்துடைய தசாபுக்தி இயங்கும்போது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தர் வெளிநாடு போயிடுவார், ஒருத்தங்க சிறைச்சாலைக்கு போவாங்க, ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஒருத்தங்க தங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை விற்றுருவாங்க. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா, இது எல்லாமே கர்மா டிரான்ஸ்ஃபர்னால நடக்கக்கூடிய விஷயந்தான். யாரெல்லாம் வெளிநாடு போனவங்களோட பழகிறாங்களோ, அவங்க தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்களோ, அவங்களுக்கு வெளிநாடு போகிற கர்மா நடந்துடும்.
அதுக்கு பேர் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நடக்கிறது. யாரெல்லாம் பரிணாமம் இயங்கும்போது சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவங்களை போய் சந்திக்கிறாங்களோ ஜெயிலுக்கு போகிற சூழல் உருவாகிடும். யாரெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களை போய் சந்திச்சுட்டு வரீங்களோ ஹாஸ்பிட்டலில் நீங்களும் போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சூழல் வந்துடும். அப்போ எல்லாமே பாவங்கள் வழியாக இயங்கினாலும் ஒவ்வொரு பாவத்திலையும் நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. அதில் எது நமக்கு நல்ல காரகத்துவங்களோ அதை சாதகமாக்கிக்கிறதுக்கு இந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபரை ஒரு பவர்ஃபுல் பரிகாரமாக நம்ம பயன்படுத்தலாம். நிச்சயமாங்கய்யா. இப்போலாம் நாங்களே ஒரு சில உதாரணங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஜவுளி கடை தொடங்குனாங்கன்னா அடுத்து 2, 3, 4ன்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிறைய பேர் ஜவுளி கடை வந்து அடுத்தடுத்து தொடங்குறாங்க. ஆனால் எல்லாமே சக்ஸஸாக இயங்குது. இதுக்கு இந்த மாதிரி ஒரு தொடர்புகள் காரணமாக இருக்குங்களா ஐயா? ஆமாம், நிச்சயமாக. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளேஸ் கர்மா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டி நகர் போனீங்கன்னா வரிசையாக ஜவுளி கடை இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஜவுளி கடையே இல்லாத ஊரில் போய் கடையை ஆரம்பிக்கணும், அப்போ தான் நம்ம கடை நல்லா ஓடுன்னு நினைப்போம். ஆனால் அங்கே இன்னும் ஆயிரக்கணக்கான கடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதுக்கும் கூட்டம் போய்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு பேர் என்னென்னா பிளேஸ் கர்மான்னு பேர். அந்த இடத்துல சுக்கிரனோட வைப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அதனால தான் அங்கே மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக நகை கடை துணி கடைலாம் இருக்குது. அதே இடத்துல நாமளும் போய் கடை போடும்போது நாமளும் ஜெயிக்க போகிறோம். அப்போ என்னென்னா வெற்றியாளர்கள் எங்கே பயணிக்கிறாங்களோ, எங்கே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து கடை போட்டிருக்காங்களோ அதே இடத்த போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது பிளேஸ் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நமக்கு நடந்து நாமளும் அந்த தொழிலில் ஜெயிக்கிற மாதிரி சூழல் ஏற்படும். இப்போ கார் ஷோரூம் எடுத்துக்கோங்க. ஒரு ஷோரூம் இருக்குன்னா அதை சுற்றிலும் எல்லா காரோட ஷோரூமும் இருக்கும். ஆனால் வாங்க போகிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச கார் எதுவோ அதான் வாங்க போகிறாங்க. அங்கே போட்டி இருந்தாலுமே அவங்கவுங்களுக்கு எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ரெவன்யூ வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுமாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலாகவே இருக்கும். அந்த தெரு எடுத்துக்கிட்டிங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல், சுதா ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஐஸ்வர்யம் ஐவிஎஃப், இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காலச்சக்கரம் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அதுக்கான இடத்த எப்படி தேர்வு செய்கிறது, அதுக்கான பீப்புள் எப்படி தேர்வு செய்கிறது, அதுக்கான பொருளை எப்படி தேர்வு செய்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்தோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த காலச்சக்கரத்தை இயக்கி கர்மா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். சிறப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு எங்களுடைய ஜாதகத்தை வந்து செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது, இல்லாட்டி ஒரு சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா ஒரு உணவு தொழில் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போது நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல போய் வந்து தொழில் தொடங்கினா பார்த்திங்கன்னா அது சில சமயம் வந்து சக்ஸஸை கொடுக்கறதில்ல. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இடத்துல வந்து ஹோட்டல் நிறைய இயங்கிட்டு இருக்குதோ ஸோ அங்கே போய் அந்த ஹோட்டலில் வந்து தொடங்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத எடுத்துக்கலாங்களே? நிச்சயமாக. அது வந்து எப்பயுமே வந்து எல்லா தொழில் வெற்றிக்கும் மட்டும் கிடையாது. ஒரு குழந்தை படிக்கிற விஷயமும் கூட அப்படி தான். ஒரு குழந்தை நல்லா படிக்கிற அமைப்பில் இருக்குன்னா அந்த குழந்தைக்கு படிக்கிற அமைப்பு இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு தேவையான இன்புட்ஸை கொடுக்குற மாதிரி எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கர்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கணும். ஒரு நல்லா படிக்கிற பிராப்தம் இருக்கிற குழந்தைக்கு நல்லா படிக்காத குழந்தைகள் படிக்கிற டியூஷன் சென்டரில் போய் சேர்த்து விட்டால் அந்த குழந்தையும் மந்தமாக தான் படிக்கும். அப்போ என்ன பண்ணணும், யார் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வாங்குறாங்க, அந்த குழந்தைங்களாம் எந்த டியூஷன் சென்டரில் படிச்சதுன்னு பார்த்து அங்கே போய் அதை சேர்த்து விடும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு குட் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இவங்களும் நல்ல மார்க் வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த விஷயங்களை செஞ்சுக்கணும். இதில் இந்த அப்ஜெக்ட் கர்மா அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு பொருட்களை யூஸ் பண்ணுறது, மற்றவங்களுடைய பொருளை, இது வந்து தேர்வுகளுக்கு, அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து பயன்படுத்தும் போது ஒரு சிறப்பான பலனை கொடுக்குங்கய்யா? இப்போ வந்து ஒரு காமன் பேட்டர்ன் இருக்குது. எல்லா பிஸ்னஸ் மேனுங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கலாம் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அல்லது சாம்சங் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு காமன் பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய ஆட்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க, அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சிமிலர் பேட்டர்னாக எடுக்கலாம். எல்லா பிஸ்னஸ் மேனுங்களுக்குமே வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற காராக இருக்கட்டும், இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலில் அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தோடனே ப்ரீமியம் காருக்கு போவாங்க. BMW, ஆடி வச்சுருப்பாங்க, இன்னோவா வச்சுருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருப்பாங்க. இப்படி அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கணும். இது எல்லாமே ஆப்ஜெக்ட் கர்மாவாக சொல்லலாம். இப்போ குழந்தை படிக்குதுன்னா ஒரு ஸ்கூலில் நல்லா படிக்கிற குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஒரு ஹீரோ பென் யூஸ் பண்ணுறது, ஒரு கலர் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு புக்ஸ் படிக்கிறது. இப்போ நோட்ஸே வாங்குறாங்கன்னா, தமிழ் உரை வாங்குறாங்கன்னா ஒரே மாதிரி பிராண்டு வாங்குவாங்க. இப்போ நல்லா படிக்கிற குழந்தைங்களாம் அந்த பிராண்டை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த மாதிரி சில சிமிலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி கர்மா ட்ரான்ஸ்ஃபரை நம்ம ஏற்படுத்திக்க முடியும்.
சில சமயங்களில் சில பெரிய நபர்களை போய் சந்திக்கும் போது கை குலுக்குறோம். ஸோ அங்கே போய் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் கூட இதனுடைய தாக்கங்கள் ஏற்படுத்தும். நிச்சயமாக ஏற்படும். நான் பொதுவாகவே சொல்லுவேன், சென்னை போகும்போது பார்த்திங்கன்னா நான் போட் கிளப்பில் வாக்கிங் போவேன். பெங்களூர் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து பணக்காரங்க எங்கே வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல யார் பணக்காரங்களாம் எங்கே வாக்கிங் போவாங்களோ அந்த இடத்துக்கு வாக்கிங் போகணும்னு நினைப்பேன். இப்போ காசிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கோ அந்த ஏரியாவில் போய் விசிட் பண்ணணும்னு நினைப்பேன். அங்கே போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வருவேன். இதெல்லாம் வாலண்டியராக நம்ம செய்கிற விஷயங்கள். இதை வந்து வாழ்க்கையில் ஒருத்தங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். சிறப்புங்க. இப்போ எங்கள் மாதிரி ஜோதிடத்தில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா கருத்தரங்கெல்லாம் நடத்துகிறீங்க. ஸோ இதில் ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துகிறீங்க. அதில் நிறையா குருமார்கள் எல்லாம் வருவாங்க. ஸோ அப்போ நாங்கள் அதில் வந்து கலந்துக்கும் போதே இதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் வந்து கொஞ்சமாக நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியுங்களா? நிச்சயமாக பண்ணிக்கலாம். பொதுவாக நான் சொல்லுவேன் அடிக்கடி, திருச்செங்கோட்டில் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை ஆயிரவேஷியர் மண்டபத்தில் வந்து நம்ம நடத்திட்டுருக்கோம், மீட்டிங்ஸ் நடத்திட்டுருக்கோம். அதுக்கு வாங்க, ஜோதிடம் படித்த மாணவர்கள் வாங்க, ஜோதிடத்தில் தொழில்முறையாக ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறவங்க வாங்க. அங்கே வரும்போது என்ன ஆகும்னா பிளேஸ் கர்மா ஆக்டிவேட் ஆகும், பீப்புள் கர்மா ஆக்டிவேட் ஆகும், ஆப்ஜெக்ட் கர்மா ஆக்டிவேட் ஆகும். இது ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஜோதிடர்களாக லைம் லைட்டுக்கு வர முடியும். நிறைய பேர் படிச்சுட்டு வீட்டிலே இருப்பாங்க, வீட்டிலே ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாங்க, வெளியிலே வரமாட்டாங்க. அவங்களும் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியாது. அப்போ சக்ஸஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜர்ஸை யார் மீட் பண்ணுறீங்களோ நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜராக மாறிடலாம். இப்போ ரெவன்யூ ஜென்ரேஷன் சில அஸ்ட்ராலஜர் நல்லா பண்ணுவாங்க, அவங்கள போய் மீட் பண்ணால் நீங்களும் ஜோதிடத்தில் நல்லா சம்பாதிக்கலாம். நிறைய பேர் புலம்புற விஷயம் என்னென்னா, ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஒன்றும் சம்பாதிக்க முடியல, ரொம்ப வாழ்க்கை வந்து மோசமாக இருக்குது, ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் கஷ்டப்படுறோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஜோசியரை போய் பாருங்கள், அவங்கள பார்க்கும்போது நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. 1 லட்சத்தை ரீச் பண்ணுவீங்க, 5 லட்சம் ரீச் பண்ணுவீங்க, அப்புறம் 10 லட்சம் ரீச் பண்ணுவீங்க. இப்படிலாம் நிறைய பேருக்கு காலச்சக்கர ரீதியாக நன்மைகள் நடந்திருக்கு. இப்போ கூட கரூரில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வராங்கன்னா அத்தனை பேருடைய குரு எனர்ஜியும் அங்கே ஒன்றா சேரும்போது ஒரு பெரிய வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு அஸ்ட்ராலஜியில் வந்து லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி மாடல் நடத்துறது, எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுறது, ஒரு கார்ப்பரேட் மாதிரி ஒரு விழா நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது நீங்களும் கார்ப்பரேட்டாக மாறுவீங்க, ஒரு யூனிஃபார்மிட்டியாக மாறுவீங்க. உங்களுக்கு மனசுலையே வந்து அந்த காலச்சக்கரம்ங்கிறது கர்மா டிரான்ஸ்ஃபருங்கிறது நடந்து நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜராக ஆகிறதுக்கு அது ஒரு ரூட்டாக இருக்கும். ரொம்ப சிறப்புங்க. ஒரு மிகப்பெரிய சூத்திரத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. நமக்கு தசா புத்தி நல்ல கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தாலும் இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒரு தொழில் அமைச்சிக்கணுன்னால எங்கே போய் அந்த ஒரு தொழில் அமைக்கணும், யார் கூட போய் சந்திக்கணும், என்ன மாதிரி பொருட்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தொழிலுக்காகட்டும் ஒரு கல்விக்காகட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் இதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது தான் அதனுடைய வெற்றி வந்து முழுமையாக அது வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சூத்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொன்னிங்கன்னா எங்களோட நேயர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்க. கர்மா டிரான்ஸ்ஃபர் பற்றி கடந்த 5 வருடங்களில் நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கேன், மல்டிபிள் வகுப்புகள் எடுத்திருக்கேன். வித்தியாசமாக நிறைய கருத்துக்களை சொல்லி கொடுத்துருக்கேன். அடிப்படை ஜோதிடத்தில் கூட இந்த கர்மா டிரான்ஸ்ஃபரை பற்றி சொல்லிட்டு தான் நான் உயர்நிலையை சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் அடிப்படையிலேருந்தே இந்த கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அல்லது கர்மா டிரான்ஸ்ஃபர் மட்டும் நான் தலைப்பில் எடுத்த வகுப்போட வீடியோஸை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கர்மா டிரான்ஸ்ஃபரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே மேஜரான வெற்றிகள் அடைய முடியும், மேஜரான பிரச்சனைலேருந்து தப்பிக்கவும் முடியும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள், பொக்கிஷம் இருக்குது, தாராளமாக கற்றுக்கோங்க. நன்றிங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தகவல். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய ஆன்லைன் ஸ்டூடியோ நேயர்களுக்காக இந்த ஒரு மிகப்பெரிய தகவலை சொன்னதுக்காக அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்கள்ங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றிங்கய்யா, வணக்கம். வாழ்க வளமுடன்.